அனைவருக்கும் வணக்கம். ecommerceோட இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான்ல செல்லிங் ஃபீ கால்குலேட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஃபீயை வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. அது போக நாம வேற ஏன் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி தனியா பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க நார்மலா அமேசான்ல ஒரு ப்ராடக்டை செல் பண்ணும்போது அதுக்கான செல்லிங் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறத வழக்கமாக நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் எல்லா பொருளுக்கும். இந்த செல்லிங் ஃபீ வந்து என்னென்ன விதமான ஃபீ இருக்குது அமேசானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, ஜிஎஸ்டி ஆன் ஃபீ, ஷிப்பிங் ஃபீ, ஜிஎஸ்டி ஆன் ஷிப்பிங் ஃபீ, டிசிஎஸ், மொத்தம் 6 விதமான ஃபீ இருக்குது. இந்த 6 விதமான ஃபீயும் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அது ஏன் நம்மகிட்ட எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் ஃபீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டோடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னா 10%, டாய்ஸ்னா 5%, பியூட்டினா 20%, அந்த மாதிரி நான் தோராயமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அது ரெஃபரல் ஃபீ. ரெண்டாவது க்ளோசிங் ஃபீங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் 250 ரூபாய்க்குள்ளே விற்றீங்கன்னா ஒரு க்ளோசிங் ஃபீ வசூல் பண்ணுவாங்க. 500 விற்றீங்கன்னா ஒரு க்ளோசிங் ஃபீ வந்து வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். மூணாவது ஜிஎஸ்டி ஆன் ஃபீ. இந்த ஜிஎஸ்டி ஆன் ஃபீங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கு. இந்த ஜிஎஸ்டி ஆன் ஃபீ அப்படிங்கிறது என்னன்னா, அமேசான் நம்மகிட்ட இருந்து ரெஃபரல் ஃபீ அண்ட் க்ளோசிங் ஃபீ ரெண்டும் எடுத்தாங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரல் ஃபீ வந்து 40 ரூபா வச்சுக்கோங்க, க்ளோசிங் ஃபீ வந்து ஒரு 10 ரூபா. ஒரு 50 ரூபாயை நம்மகிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த 50 ரூபா அவங்களுக்கு வருமானம். ஸோ அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க சம்பாரிச்சதுக்கான ஜிஎஸ்டியை அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம எப்படி ப்ராடக்டை விற்றோம், அந்த வித்தத்துக்கான ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து அவங்க 50 ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. அந்த 50 ரூபாய்க்கு அமேசான் ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணும். அது பார்த்தீங்கன்னா 18%. சர்வீஸ் கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து 18%. அப்போது 50 ரூபா நம்மகிட்ட இருந்து வருமானத்தை அவங்க சம்பாரிச்சதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டியை அவங்க பே பண்ணணும். அந்த ஜிஎஸ்டியும் நம்மகிட்டே சேர்த்து எடுத்துக்குவாங்க. அதுதான் ஜிஎஸ்டி ஆன் ஃபீஸ். அந்த ஜிஎஸ்டி ஆன் ஃபீஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி கிடையாது. அமேசானுடைய கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த கமிஷனுக்கு அவங்களுக்கு வந்த வருமானத்துக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தே எடுத்துக்கிறாங்க. அதுதான் மூணாவதா இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஆன் ஃபீஸ் அப்படிங்கிறது. நீங்க வந்து இன்வென்ட்ரிக்குள்ள ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்வென்ட்ரிக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட் லிஸ்டிங்க்கு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபீ ப்ரிவியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபீ ப்ரிவியூ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல மொத்தம் 3 ஃபீ தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, ஜிஎஸ்டி ஆன் ஃபீ, இது 3 தான் அங்கே காட்டுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 ஃபீயும் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் வந்து நிலையாக இருக்காது. அது வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அது இல்லாமல் ஷிப்பிங்க்கு ஒரு 18% ஜிஎஸ்டி எடுப்பாங்க. அந்த 5வது சொன்ன பார்த்தீங்களா ஜிஎஸ்டி ஆன் ஷிப்பிங் ஃபீ, அது வேற எடுப்பாங்க. அதை நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபீ ப்ரிவியூவில் ஃபர்ஸ்ட் 3 ஃபீயை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா தான் அது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் ஃபீ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆர்டரை ஷெடியூல் பண்ணும்போது அதுவே காட்டும். இப்போ ஷெடியூல் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு குஜராத்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, 500 கிராம்குள்ள உங்களுடைய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 87 ரூபா சார்ஜஸாக காட்டுவாங்க. அதில் 75 ரூபா தான் ப்ராடக்டோடைய ஆக்சுவல் டெலிவரி காஸ்ட்டாக இருக்கும். மீதி 13 ரூபா பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு 2 ஃபீஸ் வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1% டிசிஎஸ். அந்த டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் விற்றாலும் சரி அந்த ப்ராடக்டோடைய செல்லிங் வேல்யூலேருந்து 1% எடுப்பாங்க. இந்த டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 1% நமக்கு ஜிஎஸ்டி போட்டாலே திரும்ப கொடுத்துருவாங்க. அதனால் அந்த டிசிஎஸ்ஸை நீங்கள் வந்து ஒரு டிடக்ஷனாக வச்சுக்க தேவையில்லை, ஏன்னா அது நமக்கு திரும்ப வந்துடும். அதே மாதிரி டெலிவரி காஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க. அது ஷெடியூல் பண்ணும்போது நமக்கு வரும். அந்த ஜிஎஸ்டி நமக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் திரும்ப கொடுத்துருவாங்க. அது கிரெடிட்டாக கொடுத்துருவாங்க. அது ஏன் திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு நாம் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த செலவுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, இகாமர்ஸ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க, நெட் கனெக்ஷனுக்கு காசு கொடுக்குறீங்க, ஒரு 1500 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 100 ரூபா ஜிஎஸ்டியாக இருக்கும். இப்போ நெட்டு வந்து எதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு வருமானம், அந்த வருமானத்துக்கு திரும்ப நீங்கள் பண்ணக்கூடிய செலவு அது. அந்த செலவுக்கு 18% ஜிஎஸ்டி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வாங்கின கம்பெனிக்காரங்களே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஜிஎஸ்டியை உங்கள் போர்ட்டலுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த மெத்தடு தான் இந்த கொரியருக்கும் பொருந்தும். அதனால ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போர்ட்டலுக்கு திரும்ப வந்துடும், ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு வந்துடும். அது அமேசான் வந்து மாதம் நமக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபீ. முதல்ல சொன்ன ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, ஜிஎஸ்டி ஆன் ஃபீ, 4வது ஷிப்பிங் ஃபீ.
இதில் மூணுமே வந்து நார்மலாக அவங்க வழக்கமாக எடுக்கக்கூடிய ப்ரைஸ் தான். இந்த ஜிஎஸ்டி ஆன் ஃபீ அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி ஆன் ஃபீங்கிறது மட்டும் அவங்க கட்ட வேண்டியதை நம்மகிட்ட எடுத்து கட்டுறாங்க. இப்போ நீங்கள் சில ஆக்டர்ஸ்லாம் பெரிய ஹீரோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், படத்துக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 100 கோடி 50 கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டி 12 கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டி 20 கோடி அப்படின்னு வாங்குவாங்க. அது என்னன்னா அவங்க கட்டணும், அவங்களுடைய 100 கோடி வருமானத்தில் வந்து அதை கட்டணும். ஆனால் அதையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் ப்ரொடியூசர்கிட்ட இருந்தே வாங்கி கட்டுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமேசானும் அதே தான் பண்ணுறாங்க. அவங்க லாபத்துக்கு அவங்க கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை நம்மகிட்ட இருந்தே எடுத்து கட்டிக்கிறாங்க. இது வந்து ப்ராடக்டோடைய ஜிஎஸ்டியோட எந்த விதத்துலையும் சேரவே சேராது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபீ ப்ரிவியூவில் காட்டக்கூடிய ஜிஎஸ்டி ஆன் ஃபீ அப்படிங்கிறது அமேசான் கட்ட வேண்டிய ஒரு ஜிஎஸ்டி, அதை நம்மகிட்ட இருந்தே எடுத்து கட்டுறாங்க. அது ப்ராடக்டோடைய ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ நம்ம ஒரு பொருளை கஸ்டமருக்கு விற்கிறோம், அதுக்கான ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு நாம தான் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஆன் ஃபீஸையும் ப்ராடக்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு ஆர்டரை ஷெட்யூல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் வரும், கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸ் எடுத்து பாருங்க. நீங்கள் 500 ரூபா செல்லிங் ப்ரைஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியாக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி, அதாவது 500 ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் என்ன செல்லிங் ப்ரைஸ் போடுறீங்களோ அதுக்குள்ளேயே ஜிஎஸ்டி அடங்குற மாதிரி தான் கஸ்டமருக்கு பில்லு கொடுப்பாங்க. நீங்கள் 12% ஜிஎஸ்டி கோடில் இருக்கிறீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு பில் எப்படி போகும் அப்படின்னா 450 ரூபா ப்ராடக்டோடைய காஸ்ட்டு, 50 ரூபா ஜிஎஸ்டி, மொத்தமாக 500 ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிருது, கஸ்டமர் தான் பே பண்ணுறாரு. இந்த 500 ரூபாயிலே ஜிஎஸ்டி சேர்த்தானே கொடுக்குறாரு, ப்ராடக்டோடைய காஸ்ட் 450 தானே, கஸ்டமர் தானே 50 ரூபா பே பண்ணுறாரு. அப்போது ஜிஎஸ்டி கஸ்டமர் தான் உங்களுக்கு பே பண்ணுறாரு, நீங்கள் வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறீங்க. அங்கே ஒரு ஜிஎஸ்டி போகுது, இங்கே ஒரு ஜிஎஸ்டி போகுது. அப்போ என்னுடைய லாபம் என்ன தான் ஆகுறது அப்படின்னா ஆன்லைனுடைய கான்செப்டே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைன்லனா ஜிஎஸ்டி கட்ட போகிறதில்ல, யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க போகிறதில்ல, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு கொடுக்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு 100 ரூபா மார்ஜின் அப்படின்னா 100 ரூபா டைரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் ஆன்லைனில் விற்றீங்க அப்படின்னா இந்த ரூல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை கேல்குலேட் பண்ணும்போதே நான் சொன்ன இந்த 6 ஃபீஸு அது இல்லாமல் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுலேருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி கோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் கேல்குலேட் பண்ணிக்கணும். கேல்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ப்ராடக்டோடைய ஜிஎஸ்டிக்கும் அமேசானோடைய லிஸ்டிங் பேஜில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஆன் ஃபீஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.